ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள்லேயும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வைரம், அந்த வைரம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தெரியாது. டக்குன்னு அந்த கூட விளையாடுற பையன் டே இதை கொண்டு போய் ஏதாவது கொடுத்தோம்னா நம்ம இந்த ப்ளே இது வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுறது, அதை எடுத்துகிட்டு போய் நேராக போய் ஒரு கடைக்காரர்கிட்ட போய் இந்த இப்போது டாய்ஸ் எல்லாம் விற்கிற கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆனால் இதை கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது தரீங்களா? டே பெசாமல் போடாங்க, காசு இருந்தால் கொண்டு வாங்க, இதை கொடுத்துட்டு என்னத்தை பண்ண முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னது இது, எங்கே இருந்தால் வீட்டில் எடுத்து வந்திருக்கீங்களா, போய் வீட்டிலே கொண்டு போய் வைங்க சொல்லியிருக்காரு. அதை நேராக என்ன பண்ணியிருக்கா, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு பையனும் சேர்ந்துருக்கான். அவன் என்ன பண்ணுறான், டே எங்கள் அப்பா இந்த தங்க சம்மந்தமாக பண்ணுறவர், எனக்கு தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் ரொம்ப இதாக போகும், அந்த கடைக்கு நம்ம போய் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நேராக போயிருக்கார். அந்த கடையில் போய் கொண்டு போய் கொடுத்துருக்கார். கொடுத்தோன்னே அங்கிள் இது எனக்கு ஒரு டாய்ஸ் வாங்கணும், இதை இன்னொன்னே அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு நைஸாக ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காரு. அப்போ சொன்னார், கண்ணா நீ தூக்கிட்டு வந்தது சாதாரணமான விஷயம் கிடையாது, இந்த கல் ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த கல்லுக்காக உங்கள் அப்பா உழைச்ச உழைப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் உழைச்சிருப்பார். ரொம்ப 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 ப்ரெஷியஸான இந்த கல். இதில் என்ன தப்பாக எடுத்து அப்படின்னா, உங்கள் வீட்டில் அம்மா அதை எடுத்து வெளில வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுடைய 1.5 வருஷம் உழைப்பு அம்மாவுக்கு அது சரியாக தெரியல, அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படியே மறதியில் போயிட்டாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, உனக்கு உங்கள் அப்பாவோட உழைப்பு தெரியல, இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் உழைப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியான இந்த கல், இதில் டாய்ஸ் வாங்கக்கூடாது கண்ணா, இதில் ஒரு டாய்ஸ் கடையே வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, புரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் அவர்கள் வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா திட்டாதீங்க உங்கள் குழந்தைகளை, நான் புரிய வச்சுருக்கேன், இனிமேல் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட அமுச்சு விட்ருக்காங்க. ஒரு பொருள், அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு எப்போவுமே மறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை எப்போவுமே நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக அது ஒரு பாராட்டுதல் தெரிவிக்கணும். அதனால் நிறைய இன்றைக்கி உழைக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க. அந்த உழைப்புக்கு பின்னாடி அவர்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைய தினத்தில் நாம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தேதி, அதற்குண்டான சிறப்புகள், இன்றைய நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள், 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் இதோ. 21/2/2024 சோபக்கிருத வருடம் ஆசி மாதம் 9ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மாலை 4:37 வரை, பின்பு பூசம். இன்றைய திதி துவாதசி பிற்பகல் 1:58 வரை, பின்பு திரையோதசி பிரதோஷம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரதோஷம். பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பு. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளமையால் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கடந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அப்படி இந்த கைலை மலையான் எம்பெருமான் பரமேஸ்வரருடைய இந்த ஆசீர்வாதம் இருந்தால் போகுது. இடையில ஒரு 3 மாதம் இருக்கும், நான் மதுரை போயிருந்தேன். இந்த மதுரைக்கு போகும்போது சொக்கநாதர் சுவாமியை பார்க்கும்போது அப்படியே அந்த சொக்கநாதரை நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அற்புதமான அந்த பிறையில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன், இந்த சுவாமி தினந்தோறும் எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுறார், சிவாய நம, சஜீசேகராய நம, சர்வேஸ்வராய நம, சதாசிவாயை நம, சர்வநாதாயை நம. இந்த வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் பெரிய அர்த்தம் இருக்குது. அர்ச்சனையாக நம்ம பார்க்கல, சர்வநாதாய நம, சர்வமே நீதான், சர்வமே நீதான் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறார். எவர் ஒருவர் சரண் அந்த சுவாமிகிட்ட சரண்டர் ஆகிறார்களோ அவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது என் அனுபவபூர்வமான உண்மைங்க, இது அனுபவபூர்வமான உண்மை. இயற்கையை அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக மாறிடும். பிகாஸ்
நான் இருக்கேன் கவலைப்படாத, அவனை என்ன கூப்பிட்டு போகணும்ல, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக கொண்டு போயிடும். அதுதான் உண்மை. அந்த மாதிரி அந்த வார்த்தை அர்ச்சனைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. சில பேர் கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது அவள் அர்ச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து எப்போவுமே அர்ச்சனை பண்ணும்போது அந்த மந்திரத்தை கவனிங்க, அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை கவனிங்க. மிகப்பெரிய ஒரு பலன்களை தரும். இன்றைக்கி பிரதோஷம், இன்றைக்கி அதற்குண்டான அற்புதமான நாள். கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது சுபமுகூர்த்த நன்னாள். இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புராதான விஷயங்கள் எடுத்து இன்றைக்கி பேசுவீங்க. பெரியவர்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில காரியம் தடங்களாகும், சில காரியங்கள் நன்மையாக முடியும். அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தினால நீங்கள் நின்று அந்த காரியத்தை பண்ணும்போது ஒரு பெரிய திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க. சின்ன சின்ன கிளேஷங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது அதுலேயும் நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ரொம்ப நாளாக முடியாத ஒரு காரியம் சட்டுன்னு முடியும் போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இருந்துருக்குப்பா, எப்படி எல்லாமே நடக்கிறது அப்படின்னு ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுதாருங்க. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதை பற்றி காதிலே வாங்காதீங்க இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, உலகத்தில் எல்லாத்துக்கும் திருப்தி அண்ணம்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க, இவா கோச்சு இவா பேசினா இவா கோச்சுக்கிறா, இவா பேசினா இவா கோச்சுக்கிறா, அப்பா நான் மத்தியிலேருந்து படுறா பாடு முருகா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிப்பேன். அதனால் கொஞ்ச நேரம் சரி என்ன நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு அதை சைலண்ட்டாக இருந்து வாட்ச் பண்ணவே. அதுக்கப்புறம் எல்லாமே கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சம்மந்தமாக யோசிப்பீங்க. எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ல்டு. அதனால் நம்ம வந்து எஜுகேஷனை வந்து முற்றவே கூடாது, படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். லாங்குவேஜ்கள் கற்றுக்கணும்னு நினைப்பேன். அதுமாதிரி 4 பேர்கிட்ட பேசி பழகி அவாட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்பப்போ வந்து மட்டும் ஐயோ நம்ம வந்து இவா மத்தியில் எப்படி அப்படின்னு எதையுமே கண்டுக்காதீங்க. யூ பி யுவர் செல்ஃப் அண்டு நீங்கள் வந்து உங்களை எப்பவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவாளை விட இறைவன் தான் பெரிது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷபராசி அன்பர்கள், இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். எழுத்து பத்திரம் போன்ற விஷயங்கள் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நண்பர்களே, திருமண காரியங்கள் கைகூடுகிறோம். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் அன்னோன்யம் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். பல பேர் பல விஷயத்தை பேசினாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. கணவன் மனைவி சண்டையில் 3வது மனுஷால விடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை குடும்பத்தாரோட சேர்ந்து பண்ணலாம். பட் அவரோட ராசி நட்சத்திரம் பார்த்துன்னு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லைட்டிங் சம்மந்தமாக, அதாவது லைட் சம்மந்தமான பல்பு சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்திரக்கடை இது போன்ற வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வேலை மாற்றம் பண்ணும்போது சில பல யோசனைகள் மனசில் இருக்கும். பட் உங்களுடைய கைட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தனி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுப்பாங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கடகராசி நேயர்களுக்கு அமோகமான பலன்கள் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் எல்லாரும் என்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது சில நேரம் அந்த மாதிரி தோணல்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். பட் எல்லாமே ஒரு பின்னாடி தள்ளி நாட்கள் தள்ளி அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா நானே இந்த காரியத்தை முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாரிஸில் வந்து நான் வந்து போயிருக்கேன். அந்த ஃப்ரான்ஸில் வந்து அந்த இடத்துல போகும்போது அங்கே சங்கீதா அங்கே பக்கத்தில் இருந்து அங்கே சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துருக்கேன். ஒரு பெரிய பில்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ என்கிட்ட அவர் கேட்டுருக்காரு, இந்த பில்டிங் எத்தனை பேர் கட்டுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. என்ன ஒரு 50-60 பேர் அப்படின்னு. வெறும் 5 பேர் கட்டினா பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜாக எடுத்து அழகாக கட்டின்னு இருப்பாள். ஸோ சில நேரங்கள் தேவை இருக்கும்போது மட்டும் ஆட்களை கூப்பிடுவோம், மற்ற நேரம் ஆட்களை கூப்பிட மாட்டான்னு சொல்லி அவர் சொன்னார். சின்ன தூசி கூட அந்த இடத்துல அந்த பில்டிங்லேருந்து பெருசாக வந்து வெளியில் தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் போனவங்க இதை பார்த்துருக்கலாம். அவங்க கூட கண்டிப்பாக உண்மை சார் அப்படின்னு சொல்கிறவங்க என் கூட சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெருசாக பொறுப்பு கொடுத்துட்டா அது இதுன்னு வருத்தப்படாதீங்க. எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களே,
ஒரு விஷயத்தை அது மனசில் வச்சுக்க முடியல, வெளியில் சொல்லாமல் இருக்க முடியல. என்ன பண்ணுறது பல குழப்பங்கள் இருந்தது. சொன்னால் தப்பாகிடும், சொல்லாமல் இருந்தால் இதாகிடும். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய இதாக இருக்கும். எப்போவுமே கூட ஆட்களோடு இருந்துட்டு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரே அது ஒரு பெரிய வருத்தமாக மனசில் படக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் ஆட்களை சேமித்துக் கொள்வது எப்போவுமே நல்லது. அல்லது முக்கியமான நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது அது ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசி அவளுக்கு எப்படியோ மனத்தை தேர்த்தி அனுப்புறதுக்குண்டான ஒரு முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. யாருக்கேனும் முடியல, யாருக்கேனும் சில பிரச்சனைகள் அப்படின்னா கூடமாட இருந்து உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்து கொடுக்கும். சிறு பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவீங்க. அது அவங்களுக்கு ஒரு உதவி செய்தால் ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உதவிகளை பெற்றுக்கொண்டு நன்றி கூட சொல்லாமல் இருந்துட்டு இருப்பா. அது ஒரு வருத்தத்தை தருவது. எதிர்பார்க்காதீங்க, எல்லாமே நல்லது தான். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில தடங்களாக அந்த காரியம் வெற்றி பெறும். தடங்கள் கூட நல்லது தான் அப்படின்னு நினைங்க. எதுக்குமே ஒரு நல்லது தான் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கும். பிகாஸ் உங்களுக்கு 11ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறங்காட்டி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. தாயாட்ட கோவிச்சுக்காதீங்க, சண்டை போடாதீங்க. அவங்க அனுபவசாலி, நீங்கள் படிச்சிருந்தாலும் அவங்களோட அனுபவசாலி. சின்ன வார்த்தைகள் கூட அவங்க மனசை கிள்ளிடும். அதனால் யதார்த்தமாக பேசாதீங்க. கொஞ்சம் யோசித்து அவட்டை சொல்லாமா வேண்டாமான்னு யோசித்து பேசிக்கோங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருட்களில் கவனம் தேவை. இரவல் கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி நண்பர்களே, உங்களுடைய நகர்வுகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். 2ஆம் குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றாமல் டேட்டை தள்ளி போடக்கூடாது. வேண்டுதல்களை டக்கு நிறைவேற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணும், இவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா, அதாவது அவர்களுடைய பெற்றவர்கள், அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மாட்ட பற்றி குழந்தைய பற்றி தப்பாக சொல்லாதீங்க. ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க, லைட்டாக ஏதேனும் அவட்ட சுட்டி காட்டலாம். அதுவே பெருசாக காண்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய மன தாக்கலை கொடுக்கும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன் போயிடும். அதனால் அது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் அழகாக எடுத்து சொல்லுங்கள், சின்னதாக எடுத்து சொல்லுங்கள். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் கச்சிதமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறோம். கூட்டு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறு சிறு விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க. அற்புதமான பலன்கள் உண்டு. மளிகை கடை வச்சுருங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில தடைகள் வந்து போகும். இறைவன் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துவது நல்லது. ரொம்ப கூர்மையான பொருட்களை கையில் ஹேண்டில் பண்ணுறதும் இல்லை குழந்தைகள்கிட்ட கொடுக்குறதையும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இந்த கூர்மைன்னு சொல்லும்போது கத்தின்னு மட்டும் நினைக்காதீங்க. நாக்கு கூட அந்த மாதிரி தான். என்ன நாக்கு கூர்மையாக இருக்கா? இல்லை, பேச்சு கூர்மையாக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையை கற்றுண்டு அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அர்த்தாஷ்டம சனியில் பெரும் முயற்சியே பண்ணப்படாது. உங்களுடைய யோசனை, இன்ட்யூஷன் சில நேரம் அப்படியே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல முயற்சி, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும். சில விஷயங்களில் மனசு சொல்லும் இது பண்ணாது, இது ஓகேன்னு சொல்லும். மனசு சொல்லதே அப்படியே நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மைண்ட் வில் கைட் யூ, அதாவது உங்களுடைய புத்தியும் உங்களுடைய மனசு, யுவர் சோல் வில் கைட் யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் சோலும் உங்களை கண்டிப்பாக கைட் பண்ணும். ஷூ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லேத் சம்மந்தமான ஒர்க் பண்ண, ட்ரில்லிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோல்டிங் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸிபிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. மகர ராசி நேயர்களே, என் கஷ்டத்தை யாருக்கு சொல்லுவேன் பா, 1-2 சிரமமாக இருந்தால் பரவாயில்ல சார், ஒன்று விட்டா பெரிய கடல் சார், இது யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த மன வருத்தத்தோடு அப்படி சோகத்தோடு அழுகிற மாதிரி பேசாதீங்க. எல்லாம் தாண்டி வருவேன். இறைவன் இருக்கார், உங்களுடைய குறையை தீர்ப்பார். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் காலையில் ஒரு விஷயமா இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே அப்படியே தலைகளாக மாறிடும். அதனால் சக்ஸஸ் கொண்டு வரும், கவலைப்படாதீங்க. எதுவும் பொருட்கள் இடம் வாங்கிறது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வேலைவாய்ப்பு கூடி வரும். சில விஷயங்களில் நீங்கள் பயந்தது போய் ஒரு நன்மையும் சந்தோஷமும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களே, ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய பலன்களை தரும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். பிறரை கண்ணுப்படுற மாதிரி எந்த காரியத்தும் பண்ணப்படாதுன்னு சொல்லுவாள். இன்னைக்கு
திருஷ்டி தான் அதிகமாக இருந்துட்டுருக்கு. உண்மை சொன்ன விஷயம் அப்படின்னா பெரிய நபர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி சில வழிகாட்டிகள் உங்களுக்கு நிறையா விஷயத்தை எடுத்து சொல்லும்போது இறைவன் தான் அமுச்சு வச்சாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துகிட்ருக்கும். எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளே பிறந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பேசினாலே கண்டிப்பாக மாறிடும். வாட்ச் பிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, கண்ணாடி பிரியராக இருந்துட்டுருக்கவங்க, பெர்ஃப்யூம் பிரியராக இருந்துட்டுருக்கவங்க, ட்ரெஸ்ஸு துணி பிரியராக இருந்துருக்கு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி யாருக்கேனும் கிஃப்ட் வந்தால் அது சந்தோஷப்படக்கூடிய நாளாக, யாராவது கிஃப்ட் கொடுத்தா அது சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினம் மீனராசி நேயர்களே, நிறையா முயற்சி பண்ணி இறைவன் இருக்கார். அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கொடுப்பாருங்க ஒரு நம்பிக்கை இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். விரயத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நடக்கலைன்னா உடனே டென்ஷன் ஆகிடுவேன். அந்த காரியங்கள் நடந்ததுன்னா திருப்தியாகவே. இவங்க காமிக்கிறதும் பார்க்கும்போது மனசில் ஒரு கோபம் வரும். சரி இருந்துட்டு போட்டோம், நம்ம எல்லாத்தையும் சமாளித்து போகணுங்கிற ஒரு பக்குவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில விஷயங்களை அப்படியே அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் கூறியக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. விரயங்கள் கூட லாபமாக பின்னாட்களில் சந்திப்பீங்க. உழைப்பு ஊதியத்தை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள். நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சுத்திகரிக்கணும், அதை வீடை சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவா பண்ணக்கூடிய சில விஷயம். இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துருக்கு. இந்த வீட்டில் பாசிட்டிவான இது இல்லை, ஏதோ ஒரு நெகட்டிவாக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியில்லைன்னு சொல்கிறவாளுக்கு நான் சொல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். மாவிளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுத்தமான பசு நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் கோஷானம், அதுக்கப்புறம் கோமயம். அந்த உங்களுக்கு தெரியும் பஞ்சகவ்யம்னு தெரியும் உங்களுக்கு. இந்த பஞ்சகவ்யங்களை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெய், சுத்தமான நெய்யை ஒரு கிண்ணத்தில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு புஷ்பத்தை போட்டு தீபாராதனை. அதுக்கப்புறம் பால் விட்டுக்கோங்க, ஒரு புஷ்பத்தை போட்டு ஒரு தீபாராதனை. தயிர் ஒரு புஷ்பத்தை போட்டு தீபாராதனை. சாணம் ஒரு புஷ்பத்தை போட்டு தீபாராதனை. இப்படி பார்த்துட்டேன்னா 5 கவ்யங்கள், பஞ்சகவ்யங்களை விட்டுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பச்சை கற்பூரத்தை லேசாக அதில் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை லேசாக போட்டுவிட்டு அதை அந்த பாத்திரத்தில் கையை வச்சுட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் முடிஞ்சால் பார்த்துட்டுனா சுதர்ஷன பகவானை பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் சுதர்ஷனாயமா 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 108 தடவை அந்த பிரார்த்தனையை ஜபிச்சுண்டு அதுக்கப்புறம் அந்த மாவளை எடுத்து கடைசியில் தீபாராதனை காமிச்சிட்டு அந்த மாவளை எடுத்து அந்த வீடு ஃபுல்லாக புரோக்ஷனை பண்ணி விட்டு பாருங்கள். கண்டிப்பாகவே ஒரு பெரிய பாசிட்டிவ் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சமாகிறது என்ன பண்ணணும்னா கொண்டு போய் நம்மளுடைய செடிகளில் இதெல்லாம் விட்டுடலாம். அப்படி நீங்கள் புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள். உங்கள் மேலேயும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க. இடம் ஃபுல்லாக சுத்திகரிக்க பண்ணி பாருங்கள். தொழிலில் ஓடாத இது மாற்றங்கள் இருக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உடனே சிம்பிளாக பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தீர்றதுக்கு உண்டான அற்புதமான விஷயம் சொன்னேன். இதை கிழக்க பார்த்து இல்லை வடக்க பார்த்து உட்கார்ந்து பண்ணணும். ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் இதை செய்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பலன். எந்த நாளில் பண்ணலாம்? விசேஷமான நாள். உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கப்படாது, செவ்வாய் சனி இருக்கப்படாது. சுப முகூர்த்த நன்னாளில் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். இது நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளித்தரும். ஒரு 48 நாள் யாகங்கள் நான் சொல்லியிருந்தேன். இந்த யாகங்களில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க 1004 அப்படிங்கிற நம்பர் முடியும். அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.